அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். இந்த வீடியோ நேற்று நைட்டே நான் ரெடி பண்ணிட்டேன். ஆனால் எப்படியுமே லேட் ஆகிடுச்சு அப்படின்றதால நீங்கள் எப்படியுமே தூங்கிடுவீங்க, அதனால் பப்ளிஷ் பண்ணலை. இந்த வீடியோ சின்ன பிள்ளைங்க யாராவது இருக்கிறீங்கன்னா தயவு செய்து பார்க்காதீங்க. நான் இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் எனக்கு இவங்களுடைய வீடியோ அனுப்பும்போது நான் இதை கண்டுகொள்ளலை, நான் அவாய்ட் பண்ணினேன். ஏன்னா இவங்க தேவையில்லாமல் உளறிக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் நம்ம ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது இவங்க ஒரு பணிப்பெண்ணாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு பிறகு தான் இவங்களோட ஒரு வீடியோ கிடைச்சது. பணிப்பெண் அப்படின்றது தெரிய வந்துச்சு. அவங்க பணிப்பெண் யூனிஃபார்மோட இருந்து ஒரு அரபி வீட்டில் வேலை செய்கிறத கண்ட பிறகு தான் சரி ஓகே கட்டாயம் இதை சொல்லி ஆகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன். இதில் இவங்க இந்த வீடியோ ஒன்று போட்டிருக்கிறாங்க. சரியா, இந்த வீடியோவால் தான் நான் இதை பேச வேண்டிய காரணம். இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ඒව කරනවා නම් ඊටත් වැඩි. ඇයි තෝ එන්න දහන්නේ? වරෙන් එනවා නම් පැයට 5000යි. ඇවිල්ලා හුක. சிங்களம் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நான் நார்மலாக சொல்கிறேன். ஒரு மணித்தியாலத்துக்கு 5000 அவங்களுடைய ஒரு மணித்தியாலத்துக்கு அவங்களோட இருக்கிறதுக்கு 5000. அதுக்கு மேலே சில வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை சொல்ல முடியாது. நம்ம மேலே மரியாதை வச்சுருக்க நிறைய பேர் பார்க்குறீங்க, நம்மளுடைய சகோதரங்கள், தாய்மார்கள், சகோதரிகள் நிறைய பேர் பார்க்குறீங்க. அதால் அந்த வார்த்தைகளை நம்ம உச்சரிக்க முடியாது. இவங்க இந்த மாதிரி நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 100கணக்கான வீடியோ, அதாவது இவங்க வேணுமெண்டு இவங்க செய்கிறாங்களா இல்லை ஃபேமஸுக்கு செய்கிறாங்களா, ட்ரிகர் ஆகுறாங்களான்னு தெரியலை. ஆனால் சிலர் இந்த மாதிரி கமெண்ட்ஸுக்கு, இப்போ எனக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது நான் போடுற வீடியோவில் ஒரு 100 பேட்ஸ் கமெண்டாவது வரும். சிலது யூடியூப்பே ரிமூவ் பண்ணிடும், சிலது வந்தால் அதுக்கு ஒரு ஹார்ட்டை போட்டுட்டு போயிட்டே இருக்கிறது. ஏன்னா ஒரு காலம் நம்மளும் அந்த பேட் கமெண்ட்ஸுக்கு பார்த்துல நம்மளை யாராவது திட்டினாங்கன்னா அவங்களுக்கு ட்ரிகர் ஆகின காலம் இருந்துச்சு, தேவையில்லை. ஆனால் இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுடைய அந்த சில நடவடிக்கைகள் இப்போ பாருங்கள். ஒரு பணிப்பெண் உடுத்துகிற உடுப்பா இது? ஒரு பணிப்பெண் உடுத்துகிற உடுப்பா இது? அடுத்தது இவங்க என்ன கல்யாணமே ஆகாத சின்ன பொண்ணா? பார்த்தாலே விளங்குது 2 பிள்ளைக்கு தாய், 3 பிள்ளைக்கு தாய் மாதிரி. சகோதரம் இல்லையா? சகோதரம், தாய், தந்தை, குடும்பம், ஊர் மக்கள் ரோட்டால் நடந்து போகிறது இல்லையா நாளைக்கு? அது இதே உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வத்தை காட்டி ஒரு மணித்தியாலத்துக்கு 5000 இவங்களுக்கு. இவங்க உங்கள் தங்கச்சி தானே, உங்கள் அம்மா தானே, உங்கள் அக்கா தானே. ஒரு மணித்தியாலத்துக்கு 5000 2 மணித்தியாலத்துக்கு எவ்வளவு? இவங்களை வீட்டில் இருக்காங்களா? வந்தால் ஒரு மணித்தியாலத்துக்கு சந்திக்கலாமா அப்படின்னு உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர்கிட்ட இதை காட்டி கேட்டா யோசிச்சு பாருங்கள். தயவு செய்து ட்ரிகர் ஆகாதீங்க. அதை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சிலர் வேணுமெண்டு இப்போ இது ஒரு கமெண்ட் போட்டு அந்த கமெண்ட்டுக்கு யாராவது அந்த ஒருத்தர் ரியாக்ட் பண்ணிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு நல்ல சாதகமாக போயிடும் கமெண்ட் போடுறவங்களுக்கு. அதே வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை ட்ரிகர் பண்ண பார்ப்பாங்க. சோஷியல் மீடியாக்கெல்லாம் நிறையவே இது நடக்குது. தயவு செய்து அன்பார்ந்த உறவுகளே, முடிந்த வரைக்கும் இந்த மாதிரியான விடயங்கள் தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியா, நீங்கள் சில நேரங்களில் உங்களுக்கு கோபம் வரும், ஆத்திரம் வரும், நீங்கள் இந்த மாதிரியான சில முடிவுகளை எடுப்பீங்க. ஆனால் இந்த சோஷியல் மீடியா மூலம் சில விஷயங்களை நீங்கள் பதிவிட்ட பிறகு, இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ நீங்கள் இந்த வீடியோலாம் அழிச்சு நீங்கள் இந்த வீடியோலாம் மறந்துட்டீங்க, இந்த வீடியோவே மொத்தமாக அழிச்சிட்டீங்க. இப்போ நான் இந்த வீடியோவை பார்த்து உங்களையும் போட்டு இதில் அவேர்னஸ் போட்டுக்கிறேன். இந்த வீடியோ இப்போ அழிய போகிறது இல்லை. இந்த வீடியோ அழிய போகிற ஒருவேளை நீங்கள் பர்சனலாக இல்லை நான் அந்த வீடியோலாம் அழிச்சிட்டேன், அந்த மாதிரி செய்ய மாட்டேன், அந்த வீடியோ அழிச்சிடுங்க அப்படின்னீங்களா சொன்னால் ஒருவேளை அழிக்கலாம். இல்லாத பட்சத்தில் அழியாது. அதே மாதிரி இப்போ ஒருவேளை நான் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை, என்னுடைய சேனல் பாஸ்வேர்டை மறந்துட்டேன், இந்த சேனலில் திருப்பி என்னால் எடுக்க முடியலை. அதே மாதிரி நிறைய டிக்டாக் இருக்குது. சில நேரங்களில் ஃபோன் தொலைஞ்சி போச்சு, அந்த பாஸ்வேர்டு இல்லை, அந்த டிக்டாக் இருக்கும், ப்ரொஃபைல் இருக்கும், ஆனால் உங்களால் கூட அதை எக்ஸஸ் பண்ண முடியாது. உங்கள் ப்ரொஃபைல் தானே, உங்களால் கூட எக்ஸஸ் பண்ண முடியாது. அது அந்த மாதிரி ஒரு சூழல் வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்வீங்க? அப்போ அதை அழிக்கவே முடியாது, அதை எடுக்கவே முடியாது. அந்த வீடியோ தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும்.
நீங்கள் செத்து உங்களோட பணத்தை கொண்டு போய் புதைச்சி நீங்கள் புழு திண்டு கல்லறையில் மண் புழு திண்டு மண்ணே திண்டு உங்களுடைய எலும்பு கூட மக்கி போனாலும் அந்த வீடியோ காலமெல்லாம் இருக்கும். யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு செயல்படுங்க மக்களே, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு சோஷியல் மீடியானா ஒரு மோகம் ஆயிடுச்சு. ஒரு லிமிட் இருக்கணும். நிறைய பேர் லிமிட்டை தாண்டியே போகிறீங்க. எங்கே கொண்டு போய் விட போதுன்னு தெரியல இந்த சோஷியல் மீடியா. பாப்போம். இன்றைக்கி வீட்டுக்குள்ளே பாத்ரூம்லேருந்து பெட்ரூம்லேருந்து இப்போ ஒரு காலத்தில் ஒருத்தன் ஒரு பிள்ளைய பார்க்கணும்னா, இப்போ நம்மலாம் சின்ன காலத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட நம்ம ஊர் சுற்றுற நேரங்களில் அவனோட லவ்வரை பார்க்குறதுக்காக ஒரே ரோட்டை 10 தரம் ரவுண்ட் அடிப்பானுங்க. சரியா? அதெல்லாம் அந்த சின்ன காலத்தில் பசங்க பண்ணின அந்த சேட்டைகள். அந்த பிள்ளைய பார்த்துக்கிறதுக்காக ரவுண்ட் அடிக்கிறது, பெல் அடிக்கிறது, அந்த அந்த ஹோன் வச்சு அந்த மியூசிக் அடிக்கிறது, அப்படி இப்படின்னு அப்படியே போகும்போது ஏதாவது ஜன்னலால் எட்டி பார்த்தாலே அது சொர்க்கத்தை கண்ட மாதிரி. சரியா? அந்த ஜன்னலால் அந்த புள்ள கொஞ்சம் எட்டி இப்படி பார்க்குறது சொர்க்கத்தை கண்ட மாதிரி. ஆனால் இன்றைக்கு எங்கே போயிருக்குது நிலைமை? இன்றைக்கி பாத்ரூமில் குளிக்கிறதுலேருந்து இதுக்கு மேலே சொல்ல விரும்பலை. நான் யோசித்து நடந்துக்குவாங்க. இறைவன் பாதுகாக்கட்டும் அனைவரையும்.